காணப்படுகின்றன. அதில் விசேடமாக ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற பெயரில் இருக்கிற ஒரு அமைப்பாரும் இந்த பையாத்தை அவர்களின் மிக முக்கியமான ஒரு அம்சமாக வைத்திருப்பதை பார்க்கின்றோம். பல அமைப்புகள் இந்த பையத்தை தமக்கிடையில் வைத்திருந்தாலும் இந்த அமைப்பார் வைத்திருப்பது வித்தியாசம். இப்படியான இந்த அமைப்பிலே நான் சுமாராக 20 வருடங்கள் அளவில் அவர்களோடு சேர்ந்து பயணித்தவன் என்ற அடிப்படையில் இந்த பையத்திற்காக வேண்டி சுமார் 20 வருடங்கள் குரல் கொடுத்து அதற்காக மக்களை அழைத்து பிரச்சாரம் செய்தவன் என்றபடியாலும், அதுவும் குறிப்பாக நான் இப்போது வந்து பேசுகிற இந்த ஊரில் கூட பல தடவைகள் நான் வந்து போயிருக்கின்றேன். இங்கு நடைபெற்ற அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொல்லப்படுகிற அமைப்பாருடைய தர்பியா நிகழ்வுகளிலும் பெருநாள் பிரசங்கங்களிலும் ஹுத்துபா பிரசங்கங்களிலும் என்று பல சந்தர்ப்பங்களில் நான் வந்து இங்கு அந்த பையத்துக்காக உரை நிகழ்த்தியிருக்கின்றேன். ஆனாலும் இப்போது நான் அந்த ஜமாஅத்தில் இல்லை. நான் மட்டுமல்ல, என்னோடு சேர்ந்து சுமார் 300க்கும் அதிகமான சகோதரர்கள் நாடு தழுவிய ரீதியில் அந்த ஜமாஅத்தை விட்டும் வெளியேறிவிட்டார்கள். அதே போன்று எங்களுடைய பகுதிகளில் இருக்கிற பள்ளிவாசல்கள் அந்த ஜமாஅத்தினருடைய அந்த நிர்வாகத்தின் கீழ் நாங்கள் அவர்களோடு சேர்ந்து செயற்பட்டிருந்தோம். ஆனால் இப்போது எங்களுடைய பகுதிகளிலே, குறிப்பாக அக்கரைப்பட்டு பாலமுனை போன்ற பகுதிகளில் பள்ளிவாசல்களை கூட அந்த அமைப்பிலிருந்து வேறுபடுத்தி நாங்கள் குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் தனித்துவமாக செயற்பட்டு வருகின்றோம். அதே போன்று சுமார் 10க்கும் அதிகமான அந்த ஜமாஅத்தினுடைய அமீர்மார்கள் அந்த பையத் என்கிற கொள்கையிலிருந்து விடுபட்டு குர்ஆன் சுன்னாவில் அடிப்படையில் செயற்படுவதற்காக வேண்டி நாங்கள் அதிலிருந்து விலகி வந்திருக்கின்றோம். சுமார் 15க்கும் மேற்பட்ட உலமாக்கள் மௌலவிமார்கள் அந்த ஜமாஅத்திலிருந்து விடுபட்டு விலகி நாங்கள் இப்போது அல் குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக வைத்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த செய்திகளை எல்லாம் நாங்கள் எமக்கு தெரிந்த அறிமுகமான ஊடகங்களின் மூலம் மக்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தாலும், நாங்கள் ஏன் அதிலிருந்து விலகினோம் என்ற காரணங்களை மக்களுக்கு சொல்லி இருந்தாலும், இது சம்பந்தமான தகவல்கள் பலருக்கு கிடைக்காமல் இருந்து கொண்டே இருக்கின்றது. எம்மில் பலருக்கு ஏற்படுகிற ஒரு கேள்வி என்னவென்றால், உங்களுக்கு இந்த ஜமாஅத்து பிடிக்கவில்லை என்றால், அல்லது உங்களுடைய பார்வையில் இது பிழை என்றால் நீங்கள் விட்டு போக வேண்டியது தானே? உங்களுக்கு ஏன் தேவையில்லாத வேலை? அவர்களுடைய குறைகளை வந்து அங்குமிங்கும் பேசுவதற்கு என்ன தேவை இருக்கிறது? நீங்கள் விரும்பினால் இருங்கள், இல்லை என்றால் போய் உங்களுடைய வேலையை பாருங்களேன் என்று பல சகோதரர்களும் பேசுவது நமது காதுகளுக்கு கேட்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, என்னுடைய வயது 41 வயது. இந்த 41 வயதிலும் சரியாக அரைவாசி பகுதியை நான் அந்த பையத்திலே கழித்திருக்கின்றேன். நான் உலக நோக்கங்களுக்காக அந்த ஜமாத்திலே போய் சேரவில்லை. ஆரம்பத்தில் இருந்து குர்ஆன் சுன்னா அடிப்படையில் செயற்பட வேண்டும் என்ற தூய உள்ளத்தோடு செயற்பட்ட எனக்கு அவர்களிலே காணப்பட்ட வெளிப்படையான சில குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிற அந்த செயற்பாடுகள் என்னை கவர்ந்த காரணத்தினால், உதாரணமாக பெண்கள் ஃபர்தாவை போட வேண்டும், முகத்தை முழுமையாக மறைத்து, ஆண்கள் தாடி வைக்க வேண்டும், கரண்டைக்கு மேல் ஆடை அணிதல், பழுத்த முடிகளுக்கு கருப்பு தவிர்ந்த சாயம் பூசுதல், தொழுகையை விடாமல் தொழுதல், மஹரம் இல்லாமல் ஒரு பெண் பிரயாணம் போகக்கூடாது என்கிற இப்படியான வெளிப்படையான சில செயற்பாடுகள் என்னை கவர்ந்தது. ஆரம்பத்தில் அப்படி கவர்ச்சிகரமான முறையில் அவருடைய செயற்பாடுகள் இருந்தது. அதனால் தான் நாங்கள் அந்த அமைப்பில் சேர்ந்து கொண்டோம். இப்படியெல்லாம் சேர்ந்து இருந்த காலங்களில் நாம் செய்த உபதேசங்களினால் பலர் இந்த பையத்திலே வந்து இணைந்தார்கள். சில ஊர்களுக்கு சென்று நாம் கொள்கை பிரச்சாரம் செய்கின்ற போது அவர்களுடைய தர்பியா நிகழ்வுகளிலே நமக்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஓர் அறிமுகம், நேர்வழி எது, இப்படியான பல தலைப்புகள் வழங்கப்பட்டிருக்கும்.
அந்த சந்தர்ப்பங்களில் நாம் அந்த தலைப்புகளில் எல்லாம் பேசியிருக்கின்றோம். இந்த உரைகளை கேட்டு பலர் வந்து பையத்து செய்துவிட்டு, மௌலவி உங்களுடைய இந்த பயானை கேட்டுத்தான் நான் பையத் செய்தேன் என்று சொன்னது எனக்கு இன்னும் நினைவுக்கு வருகின்றது. எனவேதான் நாம் 20 வருடம் இருந்து பையத்து தான் சரி, பையத்து செய்துதான் நீங்கள் இஸ்லாத்துக்குள் வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு யாருக்கும் தெரியாமல் நான் ஒதுங்கி விடுவது, ஓரமாகி விடுவது என்பது என்னை மறுமையில் காப்பாற்றுமா? நான் அல்லாஹ்விடத்தில் தப்பித்து விடுவேனா? அவர்கள் அல்லாஹ்விடத்திலே என்னை கொண்டு போய் நிறுத்தினால் நான் என்ன சொல்லி தப்புவது என்ற ஒரு அச்சத்தினால் தான் நான் போய் பயான் செய்த ஊர்களுக்கெல்லாம் என்னால் முடியுமான வரைக்கும் போய் இந்த யதார்த்தங்களை, உண்மைகளை சொல்லிவிட்டு வருகின்றேன். ஏனென்றால் தௌபா, ஒரு பிழையான கொள்கையிலே இருந்து ஒரு மனிதன் தௌபா செய்து மீளுவதற்கென்று சில ஒழுங்குகள், நடைமுறைகள் இருக்கின்றது இஸ்லாமிய மார்க்கத்திலே. அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவிலே சொல்லுகின்றான் தௌபாவினுடைய ஒழுங்கை பற்றி. இல்லல்லதீன தாபு வ அஸ்லஹு வ பய்யனு ஃபஉலாயிக அதூபு அலைஹிம். எவர்கள் தாங்கள் செய்த பாவத்திலிருந்து மீண்டு தாங்கள் செய்த பிழைகளை சீர்படுத்தி வபய்யனு மக்களுக்கு அதனை தெளிவும் படுத்துவார்களோ ஃபஉலாயிக அதூபு அலைஹிம், அவர்களுக்குத்தான் நான் பாவமூச்சி வழங்குகிறேன் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கின்றான். அல் குர்ஆன் சூரத்துல் பக்ராவிலே 160வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே 3 விடயங்களை அல்லாஹ் இங்கே காரணமாக சொல்கிறான். தௌபா செய்வதென்று சொன்னால் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும், அந்த பிழையிலிருந்து திருந்த வேண்டும், இனிமேல் அதனை செய்யக்கூடாது, சீராக்கி கொள்ள வேண்டும். அடுத்தது தான் செய்த தவறுகளை மக்களுக்கு தெளிவாக விவரித்து சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த இடத்துக்கு இவ்வளவு தூரம் வந்து, அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களிலே சிலருக்கு ஏற்படுகிற சந்தேகம் என்னவென்றால், என்ன மௌலவி 20 வருஷம் இருந்திருக்கீங்களே, எவ்வளவு காலம் வாழ்க்கையை வீணாக்கி போட்டீங்களே மௌலவி, எத்தனையோ பேர் இந்த கொள்கை பிழை என்று பேசி இருந்தார்களே. 2005ஆம் ஆண்டு அளவில் மக்தூம் என்று சொல்கிற பொத்துவில் சகோதரர், காமில் என்று சொல்கிற கொழும்பு சகோதரர், ஹுசைன் மௌலவி அவர்கள் நமது பகுதியைச் சேர்ந்தவர், இப்படியெல்லாம் எத்தனையோ பேர் பேசினார்களே, அதுவெல்லாம் உங்களோட காதுக்கு கேட்கலையா மௌலவி என்று நீங்கள் பேசிக்கொண்டிருக்கலாம். அந்த ஜமாத்தினுடைய கட்டமைப்பு ஒரு புதினமானது, விசித்திரமானது. இந்த ஜமாத்தை விட்டு வெளியேறி போனவர்களை முர்த்ததுகள், மதம் மாறியவர்கள் என்ற பார்வையில் பார்க்கப்படும். அந்த முர்த்தத் என்று சொல்லப்படுகிறவரோடு நான் பேசிவிட்டால் என்னையும் முர்த்தத் என்று அறிவித்து விடுவார்கள். அந்த மௌலவியருடைய பயானை என்னால் கேட்க முடியாது, கேட்டால் நான் பலகீனமானவன், முர்த்தத் என்று எனக்கு தீர்ப்பு வந்துவிடும். அப்படி ஒரு காலம் இருந்தது. எங்களிலே அதிகமானவர்கள் நாங்கள் ஆய்வில் இருக்கிறோம் என்றால் எங்கட அசரத்து என்ன பேசினாரோ அதைத்தான் 10 தடவைக்கு 20 தடவை திரும்ப திரும்ப கேட்போமே தவிர மற்ற உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாங்கள் கேட்பதே கிடையாது. இதனால் தான் எங்களுக்கு இந்த விடயங்கள் பற்றிய தெளிவு பெறுவதற்கு காலம், இவ்வளவு காலம் சென்று விட்டது. ஆனால் இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அப்படி என்றால் திடீரென எப்படி இந்த மனமாற்றம் என்றால், அன்பான சகோதரர்களே, நாங்கள் இந்த மனமாற்றத்துக்கு வருவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொல்லப்படுகிற அமைப்பார் அவர்களுடைய கொள்கைக்கு பலமான சில ஆதாரங்களை அல் குர்ஆன் சுன்னாவில் இருந்து முன்வைத்தார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களாக இருந்தது. ஆனால் அந்த ஹதீஸ்களுக்கு விளக்கம் வேற, அந்த குர்ஆனிய வசனங்களுக்கு விளக்கம் வேற. அதற்கு சஹாபாக்கள் அந்த காலத்திலே சொன்ன விளக்கங்கள் இருக்கும், பின்னால் வந்த இமாம்கள் சொன்ன விளக்கம் இருக்கும். ஆனால் நாங்கள் அதையெல்லாம் எடுப்பதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அது மட்டும்தான் என்று சொல்லிக்கொண்டு எங்கட உஸ்தாது என்ன சொல்லுவாரோ அதுதான் எங்கட மார்க்கமாக இருந்தது.
நாங்கள் மார்பு தட்டி பேசுவோம். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா கலீலம் மா ததக்கரூன். நீங்கள் வானத்திலிருந்து இறக்கப்பட்ட வகையே பின்பற்றுங்கள், அதில் அல்லாமல் அல்லாஹ் அல்லாதவர்களிடம் இருந்து வரக்கூடியதை பின்பற்றாதீர்கள், நீங்கள் சொற்பமாக சிந்திக்கிறீர்களே என்று அல் குர்ஆன் 7வது அத்தியாயம் 3வது வசனத்தை மேற்கோள் காட்டியும், உங்களுக்கு மத்தியில் 2ஐ விட்டு செல்கிறேன், அந்த 2ஐயும் பின்பற்றும் காலமெல்லாம் வழிகேட்டில் போகவே மாட்டீர்கள் என்கிற அந்த ஹதீஸ்களையும் அடிப்படையாக வைத்து மக்களுக்கு மார்பு தட்டி சொல்லுவோம், எங்கட மூலாதாரம் குர்ஆன் சுன்னா மட்டும்தான் என்று. எங்களுடைய மூலாதாரம் சுன்னா என்று சொன்னால் அது ஆதாரபூர்வமான சஹீஹான ஹதீஸ்கள் என்று சொல்லி, சஹீஹ் என்று சொல்வதென்றால் எங்கட அமீர் எதை சஹீஹ் என்றாரோ அதான் சஹீஹ், எங்கட அமீர் எதனை லைஃப் என்றாரோ அதுதான் லைஃப். இப்படித்தான் எங்களுடைய நிலைப்பாடுகள் இருந்தது. ஆனால் குர்ஆனும் சுன்னாவும் என்று நாங்கள் பேசினதெல்லாம் எங்கட அசரத்து எதை சொன்னாரோ அதைத்தான் குர்ஆன் சுன்னா என்று பேசினோம். பிறகு வெளிச்சத்துக்கு வந்து பார்க்கிற போதுதான் குர்ஆன் சுன்னா என்று நாம் பேசிய விடயங்களிலே எவ்வளவு பிரச்சனை இருக்கின்றது, அதை புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு பல விடயங்களை நாங்கள் நாட வேண்டி இருந்தது என்பதை நாங்கள் பிறகுதான் அறிந்து கொண்டோம். அன்பான சகோதரர்களே, நான் இந்த ஊருக்கு வந்து பேசுவது யாருடைய மனதை நோகடிப்பதற்காகவோ யாரையும் தாக்குவதற்காகவோ அல்ல. நான் இந்த ஊரிலே பல சகோதரர்கள் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை சேர்ந்த சகோதரருடைய வீடுகளில் சென்று சாப்பிட்டு இருக்கின்றேன், தங்கி இருக்கின்றேன். அவர்கள் எனக்கு பல உதவிகள் செய்திருப்பார்கள். அவர்களுடைய மனதை புண்படுத்துவது எனது நோக்கம் கிடையாது. மௌலவியாகிய எனக்கே இந்த கொள்கையிலிருந்து விடுபடுவதற்கு 20 வருடம் போய்விட்டதென்றால் பாமரர்களாகிய அவர்களுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? எனவேதான் இந்த யதார்த்தங்களை அவர்களுக்கு நாம் முடிந்தவரை சொல்வோம். அல்லாஹ் நாடினால் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் என்றைக்காவது அவர்களும் சிந்தித்து உணர்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த விஷயங்களை நான் முன்வைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்கிற அமைப்பை எங்களுக்கு சொல்லப்பட்டது எப்படி என்றால், இது மட்டும்தான் இஸ்லாம். உலகத்திலேயே பல அமைப்புகள் இருக்கிறது, அந்த அமைப்புகள் எல்லாம் வழிகேடு, நரகம் போகும். அவர்கள் முஸ்லிம்களே கிடையாது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொல்கிற இந்த இயக்கத்திலே இந்த பேரோடு இருப்பார்களே அவங்க மட்டும்தான் முஸ்லிம் என்ற ஒரு விஷயம் எங்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அந்த நம்பிக்கையில் நாங்களும் இருந்தோம். பிற்பட்ட காலங்களிலே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற பேரிலேயே பல பிரிவுகள் உருவாகிவிட்டது. இந்த சமுதாயத்தை விட்டு நாங்கள் விலகி வந்ததற்கு காரணம், இந்த சமுதாயம் பிரிந்திருக்கிறார்கள். தௌஹீது, தப்லீக், ஜமாஅத்தே இஸ்லாமி, காதிரி, ஷாதிரி, நக்ஷபந்தி, தீஜானி, அலவி என்றெல்லாம் பிரிந்திருக்கிறார்கள். பிரிவினை கூடாது, பிரிவினை ஷிர்க். எனவே இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தல்சம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன வ இமாமஹும் ஃபஅதஸில் தில்கல் ஃபரக குல்லஹா. ஜமாஅத்துல் முஸ்லிமீனையும் இமாமையும் பற்றிப்பிடி, பிரிவுகளை விட்டு ஒதுங்கிவிடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது என்றதும் நாங்களும் அப்படியே சேர்ந்து விட்டோம். ஆனால் என்ன ஆச்சரியம் தெரியுமா? இந்த 20-25 ஆண்டுகளுக்குள் எங்கட ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற பேரிலேயே 73 பிரிவு உருவாகிவிட்டது. பாகிஸ்தானிலே 30க்கும் அதிகமான ஜமாஅத்துல் முஸ்லிமீன், இந்தியாவிலே 10க்கும் அதிகமான ஜமாஅத்துல் முஸ்லிமீன், இலங்கையிலே அதுவும் ஏத்தாளையிலேயே, அதுவும் கல்பிட்டி வீதி ஏத்தாளை புத்தளம் அந்த அட்ரஸிலேயே 4க்கும் மேற்பட்ட ஜமாஅத்துல் முஸ்லிமீன். அதுல ஆச்சரியம் என்னண்டா, எல்லாரும் உமர் அலி அசரத்துல மாணவர்கள். கீரை கடைக்கு எதிர்கடை மாதிரி ஆளுக்கு ஒரு கடையை வச்சுக்க அதே ரோட்ல இருக்க துவங்கிட்டாங்க. எல்லாரும் சொல்ல துவங்கிட்டாங்க, நாங்க தான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று. அவங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்கான்னு பார்த்தா ஒரு மௌலவி இருக்கார். அவர் சொல்றார், நான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன், உலகத்துக்கு நான் தான் தலைவர் என்றார். அவரு கீழே வெறும் உலகத்திலேயே 3 பேர் தான் இருக்காங்க. அந்த 3 பேரும் இருந்துக்கு அவர் சொல்றார், நாங்க தான் அசல் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று. இன்னும் ஒரு மௌலவி சொல்லுகிறார், நாங்க தான் ஹக்கான ஜமாஅத்துல் முஸ்லிமீன். ஆரண்டு பார்த்தா அவர் மட்டும்தான் இருக்கார், ஒருவரும் இல்லை. இன்னும் ஒரு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அவங்க இப்ப எல்லாரும் விலகி
இப்போ ஒரு 200-300 பேருக்கு உட்பட்ட ஆக்கள் மட்டும் இருக்காங்க ஜமாத்துல் முஸ்லிமின் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி இந்த ஜமாத்துல் முஸ்லிமின் என்ற அந்த சொல்லுக்கு கருத்து என்ன? முஸ்லிம் சமுதாயம் என்பதுதான் இதனுடைய பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. முஸ்லிம் சமூகம் என்பது இதன் பொருள். அப்ப இந்த பெயரை வைத்து ஒருவர் தான் சத்திய கூட்டம் என்று தன்னை அடையாளப்படுத்தலாமா என்று பார்த்தால் கிடையாது. உதாரணமாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான், அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வினுடைய படை அவர்கள்தான் வெற்றியாளர்கள். இப்ப ஒரு ஆள் தன்னுடைய ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஹிஸ்புல்லா என்று தங்களுக்கு பேரை வைக்கிறாங்க. பேரை வச்சு போட்டு சொல்றாங்க, நீங்க வெற்றி பெறணும்டா எங்கள சேருங்க. ஏன்? குர்ஆன்ல இருக்குது அப்படித்தான். அல்லாஹ் சொல்றான், அலா இன்ன ஹிஸ்பல்லாஹ் ஹுமுல் முஃப்லிஹூன், அறிந்து கொள்ளுங்கள் ஹிஸ்புல்லா அவர்கள் தான் வெற்றியாளர்கள், சேருங்க என்று சொன்னால் நாம் எப்படி அதனை பார்ப்போம்? நகைப்பாக, வேடிக்கையாக பார்ப்போம். அப்படித்தான் இவர்களுடைய விஷயம். அதே போன்று அல் குர்ஆன்ல இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், அல்லாஹ் முத்தகீன்களை விரும்புகிறான். அதற்காக வேண்டி நாங்க ஜமாத்துல் முத்தகீன், முத்தகீன்களின் ஜமாத் அப்படி என்று பேரை வைத்து செயற்படலாமா? இப்படி அல் குர்ஆனிலே பல இடங்களில் பல வார்த்தை பிரயோகங்கள் வரும். அதே போன்று ஹதீஸிலே வருகிறது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அஹ்லுத் தௌஹீத் அவர்கள் நரகத்திலே போட்டு வேதனை செய்யப்பட்டதற்கு பின்னாலே அல்லாஹு தஆலா சில சாராரை அந்த நரகத்திலிருந்து வெளிப்படுத்துகிறான், அவர்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புகிறான். அவர்களை பற்றி ஹதீஸிலே வருகிறது அஹ்லுத் தௌஹீத், தௌஹீத் வாதிகள். அப்ப இப்படி அஹ்லுத் தௌஹீத் என்று பேரை வைத்துக்கிட்டு கொஞ்சம் பேர் நாங்க தான் அஹ்லுத் தௌஹீத், அந்த நரகத்திலிருந்து வெளியே வாராக்கள், சுவர்க்கம் போராக்கள் என்று சொல்லலாமா? அல்லது 70,000 பேர் கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்கம் போவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப அந்த 70,000 பேர் என்று பேரை வச்சுக்கிட்டு நாங்க தான் அது என்று சொல்லி உரிமை கொண்டாடலாமா? மிக பிழையான ஒரு நிலைப்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதனுடைய உண்மையான விளக்கம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வஃபாத்துக்கு பிறகு இந்த உம்மத்து இஸ்லாமிய ஹிலாபத் இல்லாத ஒரு சூழலை சந்திக்கிற நேரத்தில் அவர்கள் பிரிவுகளாக ஆகிவிடக் கூடாது. நாம் பார்க்கிறோம், ஹவாரிஜிகள் என்றும், ஷியாக்கள் என்றும், முஅ்தஸிலாக்கள் என்றும், கதரியா என்றும், ஜஹமியா என்றும், அகீதாவிலே கதிரிலே பல பிரிவுகள் உருவாகியது. இந்த பிரிவுகளுக்கு மத்தியில் ஒரு இஸ்லாமிய ஹிலாபத் வருகிற போது அந்த அமீரையும் அந்த இஸ்லாமிய ஹிலாபாவையும் தான் அவர்கள் பற்றி பிடிக்க வேண்டுமே தவிர இப்படி ஆளுக்கு ஒரு அமைப்பை உருவாக்கிவிடக் கூடாது என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுல பகடி என்னண்டா, உம்மத்து பிரிகிற நேரத்தில் ஜமாத்துல் முஸ்லிமினையும் இமாமையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி என்றா முஸ்லிம் சமூகத்தோட நீங்க சேர்ந்து கொள்ளுங்க. இவங்க என்ன செய்யறாங்கண்டா, ஒரு 200 பேர் அல்லது ஒரு 250 பேர் முழு முஸ்லிம் சமூகத்தையும் விட்டு போட்டு ஒதுங்கி போட்டை போட்டுட்டு ஜமாத்துல் முஸ்லிமின் என்று, இதான் ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வது எவ்வளவு ஒரு நகைப்புக்குரிய விடயம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த விஷயங்களை எல்லாம் நாம் எப்போது அறிகின்றோம் என்றால், மஜ்லிஸ் ஷூரா என்ற பெயரில் கடந்த காலத்திலே நாங்கள் ஒரு ஆய்வு சபைக்கு போக கிடைத்தது. ஜமாத்துல் முஸ்லிமினுடைய ஒரு ஆய்வு சபை மஜ்லிஸ் ஷூரா. அதிலே ஹதீஸ்களுடைய தரங்கள், இந்த ஜமாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாமே ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். நாங்கள் இந்த சபைக்கு போறதுக்கு முன்னே அந்த சபையில உமர் அலி அசரத்து ஹதீஸ் ஆய்வண்டோனே இவங்க பெரும் உலமாக்களாக்கும் என்றுதான் நாம நினைச்சோம். அசரத்து சொல்லுவாரு, அப்ப என்ன அந்த நோன்பு திறக்கிற நேரத்தில் ஓதுற துவா ரஹபல்லாம வபுத்தல்லத்தில் உருக்கு, அதை பற்றி என்ன சொல்றீங்க? உதாரணத்துக்கு ஆய்வுக்கு எடுக்கிற விஷயம். அப்ப என்ன சொல்ற முஜாஹித் மௌலவி அதை பற்றி ஒரு ஆள், அப்ப முஜாஹித் மௌலவி சொல்றத தமிழ்ல மொழிபெயர்த்து அதை எடுத்து ஒரு ஆள் வாசிப்பார், இப்படி சொல்றாரு. மர பிஜே என்ன சொல் அன்சார் தப்லீக் என்ன சொல்றாரு, அதையும் எடுத்து வாசிக்கிற.
இப்படி நம்முடைய நாட்டில் அல்லது தமிழ் பேசும் உலகத்தில் இருக்கிற உலமாக்கள் இதை பற்றி என்ன சொல்றாங்களோ அதையெல்லாம் எடுத்து வாசிச்சு ஒரு முடிவு சொல்றார். இதான் மஜ்லிஸ் ஷூரா. ஆனால் இதை உதாரணமா ராபல்லாமோ என்ற துவா லைவ் என்று 2005ஆம் ஆண்டே சொல்லியிருப்பாரு அன்சார் மௌலவி. இதே 2021 குந்திக்கு ஆய்வு செய்யறாங்க. அப்ப இந்த நேரத்தில் ஒரு நாள் நான் சொல்லி இருந்தேன் அவங்களுக்கு என்னன்னு கேட்டா, அஸ்ரத் அன்சார் மௌலவி மற்ற மௌலவிமாரெல்லாம் இந்த மசாலா விஷயங்கள்ல சஹீ லைவ் என்று சொன்னதை நாம் ஆய்வுக்கு எடுக்கிறோம். இதே மௌலவிமார் நம்முடைய பையத்தை விமர்சிக்கிறாங்க. நம்முடைய ஜமாத் என்று நம்ம ஜமாத்துல் முஸ்லிமின் என்று ஆரம்பிச்சு சேர்ப்பதை விமர்சிக்கிறாங்க. நாம அமீர் கட்டுப்படணும் என்றதை விமர்சிக்கிறாங்க. நாம முர்த்தத்து காபிர் முஷ்ரிக் என்று சொல்ற பத்வா பிழை என்று சொல்றாங்க. அப்ப இதையும் கொஞ்சம் நான் பார்ப்போமே. கடுகளவும் சந்தேகம் இருக்காது. அசல் இஸ்லாம் அப்படியே பின்பற்றுறோம். ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த மாதிரி சொல்வார் உஸ்தாத். கடுகளவும் சந்தேகம் இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாலும் நமக்கு மனசு கேட்காது. அப்ப போக்குள்ளே சொல்லுவாங்க முதல்ல மற்ற உலமாக்கள் கடமையான குளிப்பு முறைன்றோடனே பிஜே குளிப்பு முறை எப்படி சொல்லிக்காரு, மற்ற உலமாக்கள் என்ன சொல்லிக்காண்டு இப்படி எல்லா மசாலாக்கள்லையும் எடுத்து பார்க்கிறார். பார்த்து வந்தா அந்த மௌலியமார் சொல்றான் சரியா இருக்கு. நாம மறைக்கப்பட்ட சுன்னாக்கள் என்று சொல்லி இங்க பேசுற. அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் அங்க இருந்த உஸ்தாது இப்ப இருக்கிறார் ஒரு மௌலவி அமீரா. அவர் சொன்னார், நம்ம அந்த மறைக்கப்பட்ட சுன்னாக்கள் என்று பேசினோமே அந்த சீடியெல்லாம் பத்த வைக்கணும் என்றார். சிரிக்காங்க எல்லாரும். இங்கெல்லாம் வந்து பேசியிருக்காங்க, மறைக்கப்பட்ட சுன்னாக்களை நாங்கள் எடுத்து நடக்கிறோம். இந்த சமுதாயத்தை அவங்க வழிகேடு பிதுஅத்து நரகம் என்று ஏன் சொன்னா சமூகம் லைவான ஹதீஸ்களை பின்பற்றுறாங்களாம். சமுதாயம் பலகீனமான ஹதீஸ்களை இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களை ரசூலுல்லாஹ் சொல்லாத செய்யாத அங்கீகாரம் வழங்காத செய்கிறாங்க. எனவே இவங்க வழிகேடுன்னு சொன்னாங்க. அங்க உள்ளுக்கு போய் பார்த்தா சுபஹானல்லாஹ், இப்படி திரும்பி பார்த்தோன்னே நாங்களும் செஞ்சலாம். இது தஸ்பீ தொழுக தௌஹீது சகோதரர்கள் அல்லது குர்ஆன் சுன்னா பேசுகிற உலமாக்கள் எப்பயோ லைவ் பண்ணி சொல்லி விட்டாங்க. அந்த ஆக்கள் பிஜே எப்பயோ சொல்லி போட்டார். அதை செல்லு கேட்காம தஸ்பீ தொழுகை ஆதாரபூர்வமானதா, பிஜேக்கு ஒரு மறுப்பு என்று அதையும் அனுப்பி பார்த்த பிஜேக்கு அது சேர்ந்த என்னன்னு தெரியா. இப்படி எல்லாம் செஞ்சு கடைசியில ஒரு நாள் 2022ஆம் ஆண்டு நினைக்கிறேன், அவர் எல்லாரும் ஒரு சூறா உண்டுல உஸ்தாத் என்ன அந்த தஸ்பீ தொழுவை பற்றி என்ன அது சைதானே, நாம அப்பவே சொல்லிட்டோமே, புத்தகம் எல்லாம் அடிச்சிட்டோமே. சரி உஸ்தாத் நம்ம புத்தகம் அடிச்சாச்சு, அது லைவ் பண்ணி எல்லாரும் பேசுறாங்களே, சிசி அது அப்படி உறுதியான விஷயம் அப்படி அடிச்சு விட்டாரு. இனி இன்னும் சில சகோதரங்கள் கொஞ்சம் நியூட்ரலா இல்ல உஸ்தாத் என்ன சொன்னாலும் நாம கொஞ்சம் பார்க்கணும். அதை அப்படி பார்த்தா அது சஹீஹ் இல்லை, பிஜே சென்னைதான் தெரியும். கடைசியா உஸ்தாத் கௌரவ பிரச்சனையில அதுல அவர் தலையிடாம வேற யாருன்னாலும் அமீர் சொல்லட்டுமே, இப்ப அமீர் எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு விட்டார். அமீர் வந்துட்டு என்ன நிர்வாகத்தை தான் பார்க்கணும். அமீர் அங்க அமீர் என்னத்துக்கு தெரியுமா, அவரு இபாதத்தை தீர்மானிக்கிறவர் அமீர் இருக்கிறார். ஒன்ற ஃபர்லு, ஒன்ற சுன்னத்து, ஒன்ற வாஜிபு, ஒன்ற ஜாயிஸ் என்று தீர்மானிக்கிறவராக அவர்கள் அமீர்மார்களை ஆக்கியிருக்கின்றார்கள். தப்பி தவறை அமீர் லைவ் பண்றதுக்கு முன்ன மௌலை அமீர் அந்த ஹதீஸை லைவ் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். ஒரு மௌலை அப்படி செஞ்சு விட்டாரு. 20 ஹதீஸ மின்ஹாஜுல் முஸ்லிமின், அதாவது ஜமாத்துல் முஸ்லிமினுடைய ஒரு தப்லீக் ஜமாத்துக்கு எப்படி தாலீம் புத்தகம் ஒரு மந்திரமாக அவங்களோட ஒரு மிக பிரதானமான ஒரு நூலாக இருக்குமோ, அதுபோல ஜமாத்துல் முஸ்லிமினுக்கு மின்ஹாஜுல் முஸ்லிமின் என்ற ஒரு புத்தகம் மிக பிரதானமானது. அதை பேஸ் பண்ணித்தான் எல்லாம் செஞ்சு போற. ஒரு கட்டத்தில் எங்கட உஸ்தாதை சொல்லிவிட்டாரு, மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த உலகத்துல வழி நடாத்துறாலும் இந்த மின்ஹாஜை வச்சுத்தான் வழி நடாத்தணும் அப்படின்னு விட்டார். பிறகு அந்த மின்ஹாஜிலேயே 100கணக்கான லைவான ஹதீஸ்களை கண்டுபிடிச்சு, பிறகு அதே மசூத் அகமது அந்த புத்தக மொழியினவரை வழிகேடு நரகம் பிரிவு என்றெல்லாம் சொல்லி ஒதுங்கின. அது வேற வழக்கம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி அந்த அமைப்பு மிக பிழையான ஒரு நிலைப்பாட்டில் போன ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி ஹதீஸ்களிலே ஒவ்வொன்றாக அவர்கள்
ஆரம்பத்தில் இந்த சமூகம் பிழை செய்து, இந்த சமூகம் விதத்து செய்து என்று சொல்லி சொல்லி வந்து போட்டு அதே பிழைகள் எங்களிடத்திலே வருகிற போது, அதுவும் மசாலா விஷயங்களில் வருகிற போது எங்களுக்கு ஒரு சிந்தனை வருகிறது. இப்படி சுன்னத்தான விஷயங்கள்லயே இவ்வளவு பிரச்சனைண்டா, மற்ற உலமாக்கள் சொல்றதான் சரியண்டா, ஏன் இந்த அக்கீதாவை பற்றி நாம் பார்க்க கூடாது என்று தேடி பார்க்கிற போதுதான் அங்கேயும் பல புதையல்கள் கண்டெடுக்கப்படுகிறது. உதாரணமாக, ஜாகிலியத்திலே மரணித்தவர்களுக்கு நரகத்தை கொண்டும் நன்மாராயம் சொல்லுங்கள் என்று ஒரு ஹதீஸ். இதை வச்சுத்தான் ஜாகிலியத்தில் மௌத்தாயினா நரகம் என்று சொல்ற. ஒரு நாள் பேசி இருக்கக்குள்ள ஒரு சகோதரர், என்ன உஸ்தாத் அந்த ஹதீஸ் அது லைவ் ஆமே? ஆமா லைவ் தானே, இது சும்மா நோமலா விடுறது லைவ் தானே என்று. ஆனா இந்த ஹதீஸை பத்தி பெரும் மேடைகள்ல அடிச்சு பேசி போட்டு இங்க சும்மா சிம்பிளா தான் அதை லைவ் இங்க வந்து சொல்ற சபைக்குள்ள. இதுல பல விஷயம் பொதுமக்களுக்கு தெரியும். பொதுமக்கள் என்ன செய்யறது, இப்படியான உண்மைகளை வெளிப்படுத்துற நம்மளை ஒரு விரோதியாக, நன்றி இல்லாதவன், அப்படி இப்படி என்று கேவலமா பேசுறது. அல்லாஹ் நேர்வழி காட்ட வேண்டும். அப்ப நம்மளை யோசிக்க வச்ச இதுதான், இந்த பாயிண்ட் தான். அப்ப இந்த மசாலா விஷயங்கள்ல மற்ற உலமாக்கள் சொல்றத சரி காண்ற நீங்க ஏன் இந்த அகீதா விஷயத்துல பார்க்க கூடாது? இந்த பையத்தை பத்தி அன்சார் மௌலவி சொல்றது, முஜாஹித் மௌலவி சொல்றது, மற்ற பிஜே சொல்றது, இந்த உலமாக்களுடைய கதையை நீங்க கேட்கத்தானே வேணும் என்ற ஒரு நிலைப்பாடு வருகின்றது. அந்த நேரத்திலே தான் அன்பான சகோதரர்களே சில கேள்விகளை நாங்கள் முன்வைத்தோம், முக்கியமான சில கேள்விகள். அதிலே எங்களுடைய சில சகோதரர்கள் கேட்டார்கள், 3 பேர்கள் ஆகிவிட்டால் ஒருவரை அமீராக ஆக்கிக் கொள்ள வேண்டும், இதுக்கு என்ன ஆதாரம்? இது அந்த காலத்தில் 2005ஆம் ஆண்டு போன சகோதரர்கள் மக்தூம் பிரதருடைய அந்த குழு, அவர்களும் இதைத்தான் கேட்டார்கள். அவர்கள் கேட்ட போது அந்த ஹதீஸ் சஹீஹ் என்று சொன்னார்கள். 3 பேர் இருந்தா ஒருவர் அமீராக்கி கொள்ள வேண்டும், அப்படி ஆகின்ற போது ஜமாத் உருவாகிவிடும் என்று. ஆனால் பிற்பட்ட காலங்களிலே அந்த ஹதீஸ் பலகீனமானது என்று அன்சார் மௌலவி போன்ற உலமாக்களால் சொல்லப்பட்டதும் அதனை ஏற்றுக்கொண்டு விட்டு சஹீஹ் முஸ்லிமிலே ஒரு ஹதீஸ் வருகின்றது, 2 பேருக்கு கூட நீ அமீராக இருந்து விடாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொன்னார்கள் என்று ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது. எனவே அதுதான் ஆதாரம். 3 பேர் ஆயினா ஒரு ஆள் அமீராக்கணும் என்று சம்பந்தம் இல்லாம ஒரு ஹதீஸை கொண்டு வந்து காட்டினார். அப்ப எங்களை சகோதரர்கள் புதிதாக இதுல வெளியேறி போன சகோதரர்கள் முன்வைத்தார்கள், அப்படி என்றால் 3 பேர் ஆயினா ஒரு ஆள் அமீராக்கணும். இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு பையத்து அவசியம், பையத்தை செய்யாட்டி அவன் மரணம் ஜாகிலிய மரணம். இப்படித்தான் பிரச்சாரம் எங்கட. அப்ப இஸ்லாத்துக்கு வரணும் பையத்தை செஞ்சாதான் முஸ்லிம். அவங்க கேட்டாங்க, அப்படி என்ற ஹஸ்ரத் நீங்க ஆரம்பிக்கக்குள்ள 3 பேர் ஆகினா ஒரு ஆள் அமீர் ஆக்கி போட்டு இப்ப ஜமாத்துல் முஸ்லிமின் உருவாயிட்டு ஓடி அங்க பையத் செய்யுங்க கூப்பிடுறீங்களே, நாங்க போய் பையத்தை சேரமே ஒரு ஆளுகிட்ட, அவர் யாருக்கிட்ட பையத்தை செஞ்சார் அப்படின்னு கேட்டுட்டாங்க. கேட்ட உடனே இப்படி கேட்கலாமான்னு கேட்டுட்டார். எப்படி கேட்பீங்க? இந்த கேள்வியை கூடுமா? முதலாவது அமீர் யாருக்கிட்ட பையத் செஞ்சு கேட்கலாமா அப்படின்ட்டார். அப்ப என்னன்னு கேட்கும், இப்படி கேட்கிறவர்களை நோக்கி நாம் ஒரு கேள்வியை கேட்கிறோம். என்ன ஹஸ்ரத் அது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடத்தில் பையத்து செய்தார்கள் அப்படி என்று கேட்டுட்டார். கிழிஞ்சுது போ, நபி யார்கிட்ட பையத் செஞ்ச? இப்ப நபிர விஷயம் வேற, உங்களோட விஷயம் வேற அல்லவா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல் குர்ஆன் பேசுகின்றது, ஃபவஜதக லால்லன் ஃபஹதா, அல்லாஹ் நேர்வழி காட்டினான் அல்லாஹ் சொல்றான். அது அல்லாஹ் நபியாக ரசூலாக தேர்ந்தெடுத்ததாக சொல்லுகின்றான். அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது அவருடைய விஷயம். உங்களை ஆர்வாப்பா தேர்ந்தெடுத்த ஏத்தாள் ஆக்களே உங்களை தேர்ந்தெடுக்கல. அதுலயும் பிரச்சனை இருக்குது. கொஞ்ச காலம் பேசுவாரு உஸ்தாது உமர் அலி ஹஸ்ரத், எப்படின்னா இந்த ஜமாத்துல் முஸ்லிமின் பாகிஸ்தானில் தான் உதயமானது. ஆரம்பத்தில் இது எப்படி உதயமாகியது என்றால், இதனுடைய இஸ்தாபர் மசூத் அகமத் ஒதுங்கினார், பிறகு மக்சூத் என்பவர் ஒதுங்கினார், பிறகு இன்னும் ஒருவரும் ஒதுங்கினார். அவரும் தெரியல கடைசி வரைக்கும் யார் என்று அந்த ஆளை எனக்கும் தெரியாதனால. அவ இன்னொரு ஆளை ஒதுங்கினாராம். இப்படி 3 பேர் ஒதுங்கினார்கள். அதனால் அங்கே ஜமாத் உருவாகியது. அந்த ஜமாத்துக்கு நாங்க பையத் செஞ்சுக்கிறோம் என்று சொன்னார்.
இப்ப பிறகு பாகிஸ்தான் ஜமாத்துல் முஸ்லிமின் தான் அது சரியான ஜமாத்து, அசல் ஜமாத் என்றெல்லாம் ஒரு காலத்தில் பிரச்சாரம் செஞ்ச 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு அந்த நிலைமை மாற்றம் பெறுகிறது. எப்படி மாற்றம் பெறுகிறது என்றால், அந்த ஜமாத்துல் முஸ்லிமீனுக்குள் பிளவு வருகின்றது. பாகிஸ்தான் தலைமைத்துவத்திடம் இருந்து பிரிந்து ஏத்தாளையிலே உமர் அலி அசரத்திர தலைமையிலே ஜமாத்துல் முஸ்லிமீன் உதயமாகிறது. இதுல பகுதி என்ன தெரியுமா? பாகிஸ்தானோட சேரக்குள்ள இந்த தலைவராக இருந்தவர் நதீர் மௌலவி என்றவர். நதீர் மௌலவி கீழே தான் 1989 கால பகுதியில் இந்த ஜமாத்து இஸ்பே இஸ்லாம் என்ற பெயரில் உருவாகுது. அப்படியான அமைப்பில் தான் இந்த உமர் அலி அசரத்தும் ஒரு மெம்பராக இருக்கிறார். மெம்பராக உறுப்பினராக இருந்த உமர் அலி அசரத் தான் பாகிஸ்தானுக்கு போய் அவர இஷ்டத்துக்கு பையத்தை செய்கிறார். அங்க இருக்கிற மசூத் அகமது கிட்ட சேர்ந்து ஊருக்கு வந்து செல்றார். நான் உங்களை சேர்த்து விட்டேன் அங்கன்னு சொன்னார். வந்து பெரும் பிரச்சனைகள் எல்லாம் வந்து சமாதானமாகி திரும்ப உமர் அலி அசரத்தினுடைய ராஜதந்திரத்தின் மூலம் அவர் அமீராகி பாகிஸ்தானோடு சேர்ந்து பயணித்தார்கள். பிறகு பாகிஸ்தான் பிழை என்று சொல்ல போது அல்லது அவர்களுக்கு அப்படி ஒரு முடிவுக்கு வந்த போது உடனே சொன்னார், நாங்கள் 25 வருஷமாக வழிகட்ட பாகிஸ்தான் ஜமாத்தோடு சத்தியமாகவே இருந்தோம், சத்தியவாதிகளாக இருந்தோம். அவங்க வழிகோடு நாங்க அவங்களுக்குள்ள நேர்வழியாக இருந்தோம் அப்படி என்று விட்டார். 25 வருஷமா அவங்களோட நாங்க சேர்ந்து இருந்தாலும் அவே தான் வழிகோடா இருந்த, நாங்க உள்ளுக்குள்ள சத்தியமா தான் இருந்த, ஒரு பேக்குக்குள்ள எல்லாம் கிடந்த இப்படி சொல்லிவிட்டார். சென்னோன்னு இதுல பின்னால போனவங்களுக்கு கிருகிருப்பு, இது என்ன கேச்சுரா இதட்டு கொஞ்சம் பேர் அவர கதையை கேட்டு வந்துட்டாங்க. இது விளங்குறது கொஞ்சம் டைம் தேவை. அவ்வளவு வெறும் முர்த்தத் வழிகேடுகள் அப்படியே லானத்துல்லாஹி அலல் காஃபிரின் அலல் முர்த்தத்தின் அப்படின்னு விட்டார். நான் பொய் பேசல, நடந்ததை சொல்றேன். அவனுக்கு விளங்குறது கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுட்டு அசரத்தை எடுத்த முடிவுக்கு பின்னால வாரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு, அதனால முர்த்தத் அவ்வளவு பேர் அசரத்தை என்ன சொன்னாலும் சரிதான் என்று இழுவட்டு வந்த அவ்வளவு ஒரு முஸ்லிம். இப்படி ஒரு சூழல் உருவாகியது. அன்பான சகோதரர்களே, இந்த சூழ்நிலைக்கு பிறகு அதுல இன்னும் சில உலமாக்கள் பிரிஞ்சு அவையிலும் ஒரு 2-3 பேர், இன்னும் சில உலமாக்கள் சேர்ந்து அவையிலும் 2-3 பேர். நதீர் மௌலவி அவர் தட்ட தனி, அவரும் இப்ப அந்த கோஷத்துல இருக்கார், தனியா இருக்கார் அப்படின்னு சொல்றார். இப்படி பிரச்சனை. அப்ப இதுகளெல்லாம் இப்படியான ஒரு அமைப்பில் இருக்கக்குள்ள கேள்விகள் வரும். இப்ப பாகிஸ்தான் ஜமாத்தில் இருக்கிற ஒரு சவரர் உமர் அலி அசரத் ஜமாத் சவரை பார்த்துக்க, அப்ப நீங்க சத்தியமா நாங்க சத்தியமா? இங்கே இருக்கு, நம்ம ஊருக்குள்ளே இருக்காங்க இந்த 3 தரப்பாரும் இருக்காங்க. இங்க பாகிஸ்தான் ஜமாத்துக்கும் ஆக்கள் இருக்குது, இபத்துரமா மௌலிர ஜமாத்துக்கும் ஆக்கள் இருக்குது, உமர் அலி அசரத் ஜமாத்துக்கும் ஆக்கள் இருக்குது. இதுல என்ன புதினம்டா உருவாயின எப்படி என்றா பிரிவுகள், இந்த சமூகம் எல்லாம் இப்படி பிரிஞ்சிருக்காங்க இயக்க பெயர்களை சொல்லி சொல்லி. இந்த பிரிவினை கூடாது, ஷிர்கு, இது இஸ்லாத்துல இப்படி ஒன்று இல்லை என்று சொல்லித்தான் இந்த ஜமாத் உருவாகி ரசூலுல்லாஹ் காலத்துல ஜமாத்துல் முஸ்லிமின் என்று தான் இருந்த, அப்படி நாங்க இருக்கிறோம், ஓடி அந்த எங்களோட சேருங்க என்று சொல்லித்தான் கூப்பிட்டு. இப்ப என்ன பகுதியண்டா இவியலே பிரிஞ்சு வைத்தான். ஆனால் நாங்க அல் குர்ஆன் சுன்னாவை பார்க்கிற போது இந்த பிரிவுகள் எதுவுமே மார்க்கம் கிடையாது. அல்லாஹ் வைத்த பேர் ஹுவ சம்மாகுமுல் முஸ்லிமீன் மின் கப்லு வ ஃபீ ஹாதா, அல்லாஹ் வைத்த பேர் முஸ்லிம்கள் என்றுதான். நாம இந்த எந்த பேரு நமக்கு வேணாம், வெறும் முஸ்லிமா இருந்துட்டு போவோம். குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிற, அல்லாஹ்வை மட்டும் வணங்குகிற, அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக நபியாக ஏற்று செயற்படுகிற அந்த முஸ்லிம்களாக மட்டும் நாம் இருப்போம். அடுத்தது இவங்களோட விளக்கங்கள் எப்படின்னா அதிகமா பேசுவாங்க. நாங்க வரலாறுகளின் பக்கம் போக மாட்டோம், நாங்கள் இஜ்மாவின் பக்கம் போக மாட்டோம், நாங்கள் கியாஸின் பக்கம் போக மாட்டோம். எல்லா இயக்கங்களும் இஜ்மாவை பின்பற்றுகிறார்கள், கியாஸை பின்பற்றுகிறார்கள். ஆனா நாங்க இதுகள் ஒன்றையும் பின்பற்றுறையில, நாங்க பின்பற்றலாம் குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் செய்யறாங்க. ஆனா உள்ளுக்கு போய் உண்மையாத்தான் செல்றது என்று பார்த்தா சுப்ஹானல்லாஹ், இவையே குர்ஆன் இவை எப்படி விளக்கம் செல்வாங்கன்னா இந்த